தங்கமயில பார்த்து கல்யாணம் முடிஞ்சது உடனேயேவும் ராஜி பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கா, உடம்ப பார்த்துக்கங்கக்கா, நல்லா இருக்கா உடம்பு? இப்போது குழந்தையெல்லாம் எப்படி இருக்கு? செக்கப்கெல்லாம் மாதம் மாதம் போகிறீங்களா அப்படின்னு ராஜி தங்கமயில் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. உடனே தங்கமயிலோட அம்மா ஏம்மா நாங்கள் பார்க்கலைன்னா நீங்கள் எதுவும் பார்த்து விட போகிறீங்களா? இங்கே பாருமா, இந்த பாக்கியம் அப்படியெல்லாம் விட்டுட மாட்டா. ஏன் ரெண்டாவது பொண்ணை கூட தான் எப்படி கட்டி கொடுப்பீங்களோன்னு நீங்கள்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் நாங்கள் எவ்வளோ சாமர்த்தியமா அவங்க அத்தையோட அண்ணன் வீட்டிலையே சம்மந்தி ஆயிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜி அவங்க அத்தை சொன்னது ஞாபகத்துக்கு வருது. எதுவுமேவும் அவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை பெருசாகவே எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொன்னதை இங்கே யோசித்து பார்க்குறாங்க. என்னம்மா, ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்ட்டு இங்கே திட்டுறாங்க தங்கமயில். அப்போவேவும் கோமதியும் எங்கள் கதிரும் வராரு. வந்த உடனே என்ன ராஜி, என்ன பிரச்சனை? இங்கெல்லாம் இவங்க கிட்ட வாயே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே கூட்டிகிட்டு வந்தேன், மறுபடியும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ, நான் எதுவுமே பண்ணலை, இவங்களாதான் ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்ட உடனே இங்கே கோமதி இருந்துக்கிட்டு, சரி வாடா கதிர் போகலாம், நம்மளுக்கு எதுக்கு பிரச்சனை, நீ உடம்ப பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி தான் பையன் கதிரையும் ராஜியையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க. இந்த பக்கம் கோமதி இப்படி வந்த உடனே இங்கே பாக்கியம் அமைதியாக இல்லாமல் இங்கே பாருங்க தூக்கிக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த மோதிரத்தை தூக்கவே முடியாத மாதிரி என்னமா நடிப்பு நடிக்கிறாங்க. இப்போ தெரியும் இந்த பாக்கியம் யாருன்னு. நீங்கள் உங்கள் அண்ணனை தானே கூட்டிக்கிட்டு வந்தீங்க, இப்போ எப்படி உங்கள் அண்ணன் குடும்பத்திலேயே சம்மந்தியாயிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு பாக்கியம் சொன்ன உடனே இங்கே கோபம் வருது. இருந்தாலும் பொறுமையாக இருக்காங்க. இங்கே தங்கமயில்னால அந்த அளவுக்கு பொறுமையாக இருக்க முடியல. அம்மா, தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா? நம்ம மேலே தான் தப்பு, இது ஏம்மா உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. ஏய் என்னாடி, நம்ம மேலே என்ன தப்பு? இங்கே பாரு, நம்ம மேலே எந்த தப்பும் இல்லை. தேவையில்லாமல் நீ அடுத்தவங்களுக்கு வக்காலத்தை வாங்கிக்கிட்டு இருக்காத அப்படின்னு மயில சத்தம் போடுறாங்க. அம்மா, நீ இப்போவும் மறுபடியும் என் வாழ்க்கையை தான் இப்படி கெடுத்து குட்டி சவராக்கிட்ட. இப்போ எதுக்குமா சுடரோட வாழ்க்கையையும் இப்படி பண்ணி வச்சிருக்க? இதில் உனக்கு பெருமை வேற. நான் தான் என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன்னு. நிஜமா சொல்லு, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, அந்த குமார் நல்லவனான்னு சொல்லிட்டு எப்படி போய் சுடரை அவனுக்கு போய் கட்டி கொடுக்குற அப்படின்னு தங்கமயில் அழறாங்க. ஏய் மயிலு, சும்மா நிறுத்து. உன் தங்கச்சி சுடர நான் ஒன்றும் பாலும் கிணத்துல பிடிச்சி தள்ளி விடலடி, மொட்டை கிணத்துலையா பிடிச்சி தள்ளி விட்டேன், என்னமோ இப்படியா இது பண்ணிக்கிற? அவ வசதியாக வாழ போறா. அவ போகிற இடத்த பார்த்தி இல்லை, நம்ம வீடு தம்மா துண்டு இருக்குது, ஆனால் அவ பெரிய இடத்துல வாழ போறா. அந்த வீட்டை பார்த்தி இல்லை, அப்புறம் என்ன அப்படின்னு தங்கமயில்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா, வீடு பணம் காசு சொத்து இதெல்லாம் இருந்தாவே சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிருமா அப்படின்னு கேட்ட உடனே, இந்தா சும்மா நிறுத்துறியா இல்லையா? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்னமோ நீ பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற. சுடரு ஓன் தங்கச்சி தானே, என்ன மற்றவங்களுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு ஓன் தங்கச்சி என்னமோ சரியான இடத்துல கட்டி கொடுக்கலங்கிற மாதிரி பேசுகிற. இங்கே பாரு மயிலு, அவளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு. சொல்லப்போனா நீ இவங்க பக்கம் நீ நிற்கவே கூடாது. இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்களை மதித்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு திட்டும்போது சுடர் வராங்க. மா, என்னம்மா பிரச்சனை? விடுமா, நீ சொன்ன மாதிரி நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க. தோ உங்கள் அக்கா தான் எப்போ பாரு ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணுங்கன்னு பாட்டா படிக்கிறாடி அப்படின்னு சொன்ன உடனே, இங்கே பாருமா, கண்டவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சுடரு அமைதியா இரு அப்படின்னு பாக்கியம் காலை பிடிச்சி நசுக்கிறாங்க. என்னம்மா என்ன சொல்கிற? இப்போ கூட அவளுக்கு அந்த விஷயம் தெரிய வேணான்னு நினைக்கிறியா? இங்கே பாருங்க, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒன்றும் இவ என் கூட பிறந்த அக்காவெல்லாம் கிடையாது. நான்
இங்கே அண்ணன் தம்பி குடும்பத்தில் வாக்கு பண்ணிட்டு வந்துட்டேன், அண்ணன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நீங்கள் இது பண்ணிக்காதீங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்துட்டு இவளை தத்தெடுத்து என் அப்பா அம்மா வளர்த்தாங்க, அவ்வளோதான். இவ யாரோ நான் யாரோ. அதனால் உங்கள் வீட்டுக்கு வந்தவ வேற ஒருத்தி, நான் வேற ஒருத்தி. அதனால் தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயிலுக்கு ஒன்றும் புரியல. ஏ சுடரு, என்ன சொல்கிற நீ? நான் வேற ஆளா? நான் உன் அக்காடி. இங்கே பாரு, இந்த மாதிரி பேசுகிற வேலை இனிமே வச்சுக்காத. நீ என்னை பார்த்து பொறாமப்படுற. நான் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொன்ன உடனே எங்கே அவள் வசதியாக பொழைச்சிருவாளோ அப்படின்னு என் மேலே உனக்கு பொறாம வந்துருச்சு. அதான் என்னை பார்த்து பொறாமப்படுற. நீ சொல்லப்போனா நான் சொன்னது எல்லாமே உண்மைதான். நீ என் அக்காவே கிடையாது. என் அக்கா எனக்கு அக்கான்னு ஒருத்தி கிடையவே கிடையாது. நீ வேணா அம்மா கிட்டேயே கேட்டுப்பாரு. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு கேட்டு இல்லை, அப்பயேவும் அம்மா என்கிட்ட சொல்லிட்டாங்க, இது ஒன்றும் முறை தப்பாலாம் கட்டி கொடுக்கல, நீ வேற அவ வேற அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு இங்கே சுடர் சொன்ன உடனே, மா சுடர் சொல்கிறதெல்லாம் உண்மையா? சொல்லுமா மா, உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் உண்மைதான், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு பாக்கியம் சொல்கிறாங்க. பாக்கியம் என்ன இதெல்லாம் அப்படின்னு மாணிக்கம் இருந்துக்கிட்டு பாக்கியத்தை திட்டின உடனே, வேற என்னையா பண்ண சொல்கிற? நம்ம பொண்ணு சுடரோட வாழ்க்கையை ஒரு நல்ல வசதியான இடத்துல அமையணும்னு நினச்சேன். அதுக்காக இவ சம்மதிக்காமல் விட்டுட்டா, இவ பேச்சை கேட்டுக்கிட்டு, அதுதான் என் உண்மையை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட தங்கமயில், புரிஞ்சு போச்சுமா, புரிஞ்சு போச்சு. சுடர் ஓம் பொண்ணுங்கிறதுனால தான் நீ அவளை படிக்க வச்சியா? இப்போதாம்மா தெரியுது நான் ஒரு முட்டாள்னு. ஏம்மா, நான் உன் பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தான் என்னை படிக்க வைக்கல. ஏதோ கடமைக்கேன்னு சோறு போட்டு வளர்த்துருக்க. வீட்டு வேலையெல்லாம் என்னைய மட்டும் செய்ய சொன்னதுக்கு இதுதான் காரணமா? சுடரை மட்டும் காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு என்னை படிக்க வைக்காமல் விட்டதுக்கும் இதுதானம்மா காரணம்? அதை கூட விடு, என்னை ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என் பொய்யக்கு மேலே பொய்யா சொல்லி நான் போன இடம் நல்ல இடம்தான், ஆனால் நீ சொன்ன பொய்யால் என் வாழ்க்கை ரொம்ப பெருசாக பாதிச்சிருச்சு. அப்போ கூட நான் வீட்டுக்கு வந்தப்ப என்னை எங்கிட்டாச்சும் போய் செத்து போன்னு சொன்னில்ல, உன் பொண்ணு நல்லா இருந்தா போதும் தானே என்னை நீ வீட்டை விட்டு விரட்டி அடிக்க பார்த்த. அது அப்போ புரியலம்மா, இப்போ தான் புரியுது. வீட்டுக்கு வந்தோடனே ஏன் வந்த, போனவங்கிட்டே செத்து தொலைஞ்சிருக்கலாமேன்னு என்னை ஒவ்வொரு வார்த்தையும் பயங்கரமாக திட்டுனையே. அப்போ சுடர் கூட கேட்டாளே, அக்காவை ஏமா இப்படியெல்லாம் திட்டுற அப்படின்னு கேட்டால. அப்போ கூட நீ இதுதான் மனசில் வச்சுட்டு நம்ம பொண்ணு வேற அவ வேற, அவளுக்கு எதுக்கு பார்த்துக்கிட்டுன்னு தானே விட்டுட்ட. சரிம்மா, இதுக்கு மேலே உனக்கு நான் தொந்தரவாக இருக்க மாட்டேன். சுடரை கட்டி கொடுத்துட்ட நல்ல இடத்துல, உனக்கு அதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். இனிமேல் நான் எதுக்கு உனக்கு பாரமா? என் புள்ள எதுக்கு? அதனால் நானும் என் பிள்ளையும் எங்காச்சும் போய்க்கிறோம், எங்களை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு இங்கே அழுதுகிட்டேவும் தங்கமயில் கிளம்புறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜி, கதிர், கோமதி இவங்க எல்லாருக்குமேவும் அப்படியே பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, அதிர்ச்சி. உடனேவும் ஹே மயிலு நில்லுமா நில்லுமா அப்படின்னு கோமதி பின்னாடியே போகிறாங்க. அத்தை வேண்டாம் அத்தை, என்னால் யாருக்கும் எந்த சிரமமும் வேண்டாம் அப்படின்ட்டு அழுதுட்டு போகிறாங்க. இல்லைம்மா நீ ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ட்டு விஷயத்த சொல்லி, நீ வா, இது என் குடும்பத்து வாரிசு இல்லை, அதுக்காக நாளும் வாமா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் தங்கமயில பார்த்த சரவணனுக்கு பயங்கரமான கோவம் வருது. என்ன இவ எதுக்காக இங்கே வந்திருக்கா? அம்மா இவளை வெளியில் போக சொல்கிறீங்களா இல்லையாம்மா அப்படின்னு சரவணன் கத்துறாரு. டே சரவணா, ஒரு நிமிஷம் கேளுடா அப்படின்னு எல்லாரும் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. ஆனால் சரவணன் மட்டும் கேட்கவே இல்லை. பாண்டியன்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. என்னங்க, நான் ஒன்று சொல்கிறேன். நான் இங்கே தங்கமயில கூட்டிகிட்டு வந்ததுக்கு காரணமே அதுதான். தங்கமயிலுக்கு யாருமே இல்லைங்க, அவள் ஒரு அனாதை. அந்த அம்மா தத்தெடுத்து வளர்த்துருக்காங்க குழந்தை இல்லாமல். அதனால தான் பொண்ணை நல்லா காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சுட்டு நல்ல ஒரு பணக்கார பையனாக பார்த்து கட்டி கொடுத்துட்டாங்க. இங்கே இவளை அனாதையாக தானே தூக்கிட்டு வந்தாங்க. அதனால தான் இவளை படிக்க வைக்காமல் வீட்டு வேலை பார்க்க வச்சு எவனோ ஒருத்தனுக்கு வந்தவனுக்கு கொடுத்தா போதுன்னு இம்பிட்டு வருஷமாக வீட்டு வேலை பார்க்க வச்சுட்டு
அதுக்கப்புறம் கட்டி கொடுத்துருக்காங்க. பிள்ளை வீடு வசதியாக இருந்தா பறிச்சுக்கலாம் அப்படின்னு இருந்திருப்பாங்க போல. எப்படியோ கெடுக்கணும்னே கெடுத்து போட்டாங்க. இப்போ அவள் எங்கெங்க போவா? உண்மை தெரிஞ்ச உடனே அவளால் அந்த வீட்டில் இருக்க முடியுமா? இப்போ கூட அவளுக்கு ஆதரவாக நம்ம நிற்கலைன்னா எப்படிங்க? தப்பெல்லாம் இவ பண்ணது கிடையாது, அந்த பாக்கியம் தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கோமதி சொன்ன உடனே சரவணன் இருந்துக்கிட்டு, அம்மா இவளை பார்த்தாலே எனக்கு கோவமாக வருதுமா. அவங்க சொன்னா இவளுக்கு எங்கம்மா அறிவு? இவளுக்கு அறிவில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, இப்போதான் உங்களை நான் கஷ்டப்படுத்தியிருக்கேன். எனக்கே தெரியாது நான் அவங்க பொண்ணு இல்லைன்னு. நான் இப்போ கூட யாருக்கும் எந்த கஷ்டமும் கொடுக்க வேண்டாம், எங்கிட்டாச்சும் போயிடலான்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அத்தை தான் என்னை நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வேண்டாம் அத்தை, நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. உடனேவோ எங்கள் சரவணனை சமாதானப்படுத்தி, டேய் சரவணா, அவளுக்கு அப்பா அம்மா இருந்தப்போ தான் துரத்தி விட்டுட்ட. உனக்கே தெரியும் அந்த பாக்கியம் குடும்பம் எப்படின்னு சொல்லிட்டு. அவங்க முன்னாடி மறுபடியும் தங்கமயில அங்கே அனுப்புனேன்னா அவள் எங்கிட்டாச்சும் போய் ஏதாவது பண்ணிக்குவாடா. அப்புறம் உன் குழந்தையும் அவள் வயிற்றுல இருக்கிறத மறந்துடாதடா சரவணா. நீ இப்போ என்ன மனநிலைமையில் இருக்கிறியோ அதை விட அதிகமாக அவள் இருக்கிறாடா. சரவணா, நான் சொல்கிறத கேளு சரவணா, இந்த ஒரு வாட்டி அம்மா சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்ன உடனே சரவணனும் சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்ட்டு முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ டாக்டர்கிட்ட போய் மாத்திரை போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் கோபம் கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொன்ன சரவணன் தங்கமயிலையும் ஏற்றுக்கிறாரு. ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் தங்கமயிலை இப்படி ஏற்றுக்கிட்டமேனு சரவணன் தனியாக நின்று யோசிக்கும் போது தான் அவங்க தம்பிங்க 2 பேரும் அண்ணே நீ செஞ்சது சரிதான், தப்பெல்லாம் கிடையாது. பாவம் அவங்க எங்கே போவாங்க? நம்ம குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறக்க போகுது, அதுக்காகனாலும் நீ சம்மதிச்சியே, அது வரைக்கும் சந்தோஷம். அவங்களும் பாவம் அப்படின்னு சொல்கிறாங்க.